இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஏற்பாட்டில் இஸ்லாமிய நாடுகளின் ராஜதந்திரிகளுக்காக ஜனாதிபதி மாளிகையில் இஃப்தார் நிகழ்வு. எல்டிடி பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்கப்பட்ட வடபகுதி மக்களுக்கு ஜனநாயகத்தின் பலன்களை உரிமையாக்குவதே அரசின் நோக்கமாகும் என்று அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. இம்முறை மாகாண சபை தேர்தல்களை தமிழ் பேசும் மக்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கம் தெரிவிப்பு. பொதுநலவாய் ஒன்றிய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு அமைய நடைபெறவுள்ள வர்த்தக மாநாட்டின் மூலம் சிறிய நடுத்தர வர்த்தகர்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு கூடிய கவனம். யாழ் தீவக கல்வி வலயத்துக்குட்பட்ட வறிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு புலமை பரிசல். பாகிஸ்தான் படை வீரரின் இறுதிச் சடங்கில் தற்கொலை குண்டு தாக்குதல், 29 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இஸ்லாமிய நாடுகளின் ராஜதந்திரிகளுக்காக ஜனாதிபதி மாளிகையில் இஃப்தார் இரவு விருந்துபசாரம் ஒன்றை வழங்கியுள்ளார். நம் நாட்டின் இஸ்லாமிய நாடுகளின் ராஜதந்திரிகள் பலர் நேற்று இதில் கலந்து கொண்டனர். ரமலான் நோன்பு திறப்பை தொடர்ந்து இரவு விருந்துபசாரம் இடம்பெற்றது. வருகை தந்தோரை ஜனாதிபதி வரவேற்றார். இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இஸ்லாமிய சம்பிரதாய விருந்துபசார நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பேரிஸ், பிரதியமைச்சர் நியோமால் பெரேரா, பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, வெளிவிவகார அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சஜிந்தி வாஸ் குணவர்தன, அமைச்சின் செயலாளர் கருணா திலக்க அமனுகம உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். Of all creation, He's the sustainer and the maintainer of the whole universe. La ilaha illallah, Muhammadur Rasulullah. Muhammad is the messenger, to Allah is our return. La ilaha illallah, Muhammadur Rasulullah. Muhammad is the messenger, to Allah is our return. La ilaha illallah, Muhammadur Rasulullah. La ilaha illallah, Muhammadur Rasulullah. Allahu Akbar, Allahu Akbar. 2005ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த அரசாங்கத்தினால் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக வடக்கு மக்கள் பிரதிநிதிகள் கையாட்களாக பயன்படுத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன குற்றம் சாட்டியுள்ளார். அன்று அதிகாரத்திற்கு வந்தவர்கள் வடக்கு அபிவிருத்தியை மறந்தனர். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் வடக்கை அபிவிருத்தி செய்து அங்கு ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மாகாண சபை தேர்தல் நடவடிக்கைகளை தெளிவுபடுத்துவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் இந்த விடயத்தை கோரினார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முதலாவது கூட்டம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் குருநாகல் மாளிகாப்பட்டியவில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 62வது ஆண்டு நிறைவு நிகழ்வு இதற்கமைய இடம்பெறும். எல்டிடி பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்கப்பட்ட வடக்கு மக்களுக்கு ஜனநாயகத்தின் பயன்களை உரிமையாக்குவதே அரசின் நோக்கமாகும் என்று அமைச்சர் தெரிவித்தார். සම්පූර්ණ මේ තත්ත්වය වෙනස්. දැන් උතුරේ ජනතාව දකුණ ගැන කතා කළා වගේ අද දකුණේ ජනතාව උතුර ගැන කතා කරනවා. අපේ ප්‍රදේශ වලට වඩා වැඩි සංවර්ධනයක් අද උතුරේ සිදු වෙනවායි කියන කාරණාව. ජනමතයක් ගොඩනැගීමේ හැකියාව වඩාත්ම පහසු වෙන්නේ ආර්ථික සංවර්ධනයක් ජනතාව තුළ ඇතිවීමෙන්. සාමාන්‍යයෙන් බුදුන් වහන්සේ දේශනා කළා තිබෙනවා අපි දන්නවා. ධර්ම දේශනා කරන්න කලින් කෙනෙක් බඩගින්නේ ඉන්නවා නම් ඉස්සලා කන්න දෙන්න ඊට පස්සේ ධර්ම දේශනා කරන්න ඕනේ කියලා හිතා. ඒ නිසා අපි பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கமும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கையை மாற்றிக் கொள்வதற்கு காலம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பேராசிரியர் திஸ்ஸவிதாரண சுட்டிக்காட்டினார். විශාල පරිවර්තනයක් සිද්ධ වෙලා තිබෙනවා. විශාල විශ්වාසයක් අපේ තිබෙනවා. අපි මෙතෙක් කර ඇති සංවර්ධන කාර්යයන් සමග
ජනතාව රජයේ සමග සිටමින් අපේ වැඩපිළිවෙලට අවශ්‍ය ශක්තිය සහ දායකත්වය ලබා දීම පිළිබඳව නියෝජ්‍ය අමාත්‍ය මුත්තු ශිවලිංග මහතාගේ මාධ්‍ය හමුවට එක්විය. දෙමළ ජාතික සන්ධානයේ ප්‍රතිපත්ති වෙනස් කිරීමට කාලය එළඹෙන ද්‍රවිඩ ජාතික සන්ධානයට මහතා පෙන්වා දුන්නේය. මේ අවස්ථාවේදී மாகாண சபை தேர்தல்களை தமிழ் பேசும் மக்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதியமைச்சர் முத்து சிவலிங்கம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சபை தேர்தலில் எங்க மக்கள் பூர்ண வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மலையகத்தில் மத்திய மாகாணத்தில் தேர்தல் நடக்குது இன்னைக்கு. அதில் இன்னைக்கு நடக்கிற மாகாண சபையில் நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து நுவரெலியா மாவட்டத்தில் போட்டி போடுறோம். அங்கே நாங்கள் தேர்தல் மூலம் எங்களுக்கு போதிய அளவு அங்கத்தவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பரிசோதனைக்கு அமைய டிசிடி என்ற விச ரசாயனம் கலந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள பால்மா வகைகளை உடனடியாக சந்தையிலிருந்து அகற்றுமாறு சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு சரியான முறையில் அமுல் செய்யப்படுகின்றதா என்பதை கண்டறிவதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சுற்று நிருபம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக புரத செறிவை கொண்ட மேலதிக உணவு தயாரிப்பும் விற்பனையை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பால்மா நெருக்கடி தொடர்பாக மௌபிம லங்கா அமைப்பு இன்று செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தியது. உள்ளூரில் தயாரிக்கப்படும் பால்மா பாவனைக்கு மிகவும் பாதுகாப்பானவை என்று மௌபிம லங்கா அமைப்பின் பணிப்பாளர் சபை உறுப்பினரும் வைத்தியருமான வசந்த பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்தார். பொதுநலவாய ஒன்றிய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு அமைய நடைபெறவுள்ள வர்த்தக மாநாட்டின் மூலம் நம் நாட்டு சிறிய நடுத்தர வர்த்தகர்கள் கைத்தொழில் துறையைச் சேர்ந்த சமூகத்தினருக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மாநாட்டை முன்னிட்டு 400 கூடங்களை கொண்ட வர்த்தக கண்காட்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. வர்த்தக மாநாடு கொழும்பில் இடம்பெற உள்ளது. வெளிநாட்டு பிரதிநிதிகள் சுமார் 1000 பேர் இதில் கலந்து கொள்வர். பொதுநலவாய ஒன்றியத்திற்கு உட்பட்டதும் உட்படாததும் முன்னணி வர்த்தகத்திற்கு உரிமை கோரும் சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, மத்திய கிழக்கு நாடுகள் முதலானவற்றின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் கலந்து கொள்வர். நம் நாட்டில் முதலீட்டுக்கான சந்தர்ப்பம் மற்றும் உற்பத்தி தொடர்பாகவும் வெளிநாட்டு வர்த்தக முக்கியஸ்தர்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல்களும் வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தயாரிப்புகளை பரிசோதனை செய்து கொடுக்கல் வாங்கல் தொடர்புக்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துவதும் மற்றும் ஒரு நோக்கமாகும். சம்பந்தப்பட்ட வர்த்தக திட்டம் தொடர்பாக தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்துள்ளார். ආකර්ෂණය පිළිබඳ ලෝකයා දැනුවත් කිරීමට මේක අපි අවස්ථාවක් කරගන්නවා. මේකේ අරමුණු කිහිපයක් තියෙනවා. එකක් තමයි අපේ රටට ආයෝජන ගෙන්වා ගැනීම. මේ සඳහා අපි යෝජනා කිහිපයක් නිර්මාණය කරලා තියෙනවා. ඒ කියන්නේ අපි ආයෝජකයන් දැනුවත් කරන්න ඕනේ මොන මොන ක්ෂේත්‍රවලද ආයෝජන සඳහා අපේ රටේ අවස්ථා තිබෙනවා. මේ යෝජනා ඉතාමත් සැලකිලිමත්ව අංග සම්පූර්ණ ලෙස නිර්මාණය කරමින් පවතිනවා. இலங்கை வரைபடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள கொழும்பு துறைமுகத்தின் அபிவிருத்தியை காண்பதற்கு பெரும் எண்ணிக்கையான மக்கள் வருகை தருகின்றனர். இன்று முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை இத்திட்டத்தை பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. புதிய நீர்த்தடை மதிலின் முதல் கட்டம் திறக்கப்பட்ட பின்னர் கொழும்பு துறைமுகம் தெற்காசியாவின் பாரிய கொள்கலன் கப்பல்களை கையாளும் மத்திய நிலையமாக தரம் உயர்ந்துள்ளது. உலகில் 30 முன்னணி கொள்கலன் துறைமுகங்கள் உண்டு. தற்போது இவற்றில் கொள்கலன்களை கையாளும் 2வது துறைமுகமாக கொழும்பு துறைமுகம் விளங்குகிறது. இத்திட்டத்திற்கு 40 கோடி அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஆயிரக்கணக்கானோர் புதிய துறைமுக பகுதியை பார்வையிட்டனர். இவர்களுக்கு விசேட போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. அனைத்து மக்களினதும் வெற்றியாக இதனை அடையாளப்படுத்த முடியும் என்று துறைமுகத்தை பார்வையிட வந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் தீவக கல்வி வலயத்திற்குட்பட்ட வறிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு காரைநகர் யாழ் நகர் கல்லூரியில் இடம்பெற்றது. வடமாகாண கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் யாழ் தீவக கல்வி பணிப்பாளர் கொய்ந்தன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர்
மேஜர் ஜெனரல் G.H. சந்திரஸ்ரீ பிரதம அதிதியாக கலந்து கொண்டு புலமை பரிசுகளை வழங்கி வைத்தார். தீவக கல்வி வலயத்தைச் சேர்ந்த 500 மாணவர்கள் புலமை பரிசுகளை பெற்றுக் கொண்டனர். கல்வித்துறை அதிகாரிகள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். நாங்களும் யுத்த காலத்தில் பொதுமக்களாகிய நாம் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி இருந்தோம். யுத்தம் முடிவுக்கு வந்து சமாதானம் ஏற்பட்டதை அடுத்து அனைவரும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நடைபெறவிருக்கும் வடமாகாண சபை தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. முன் குறிப்பிட்ட காரணங்களின் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு வாக்களித்து அரச கட்சியை வெற்றி பெறச் செய்வோம் என்று வடபகுதி வாழ் மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வடமாகாண சபையில் சுதந்திர கட்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என தெரிவித்துள்ளோம். வடமாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் குறிப்பாக எங்களுடைய வடக்கு அதாவது வவுனியா மாவட்ட தேர்தலை பொறுத்தவரையில் சுமாராக 20 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த யுத்தம் தற்பொழுது எங்களுடைய மாண்புமிகு மேன்மிதங்கிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களால் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படியான தேர்தல் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. சிங்கள இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்த்துள்ளோம். அந்த எதிர்பார்ப்பை ஜனங்களை நீட்டித் தருவார் என்று நன்றியுடன் அவரை வரவேற்றார். அக்கரைப்பற்று பிரதான வீதியில் உள்ள தனியார் மரத்தளபாட நிலையம் அமைந்துள்ள பிரதேசத்தின் நிலப்பகுதி திடீரென தாழ்வாக இறங்கியதனால் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. பிற்பகல் 2:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. கட்டடம் அமைந்துள்ள பிரதேசத்தின் நிலப்பகுதி தாழ்ந்து கொண்டு சென்றதோடு கட்டடத்தில் பதிக்கப்பட்ட தரையோடுகள் மேலே கிளம்பின. இதனையடுத்து இந்த நிறுவனம் மூடப்பட்டது. அக்கரைப்பற்று போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் புவியியல் நிபுணர்களையும் அழைக்க இருப்பதாக நிறுவன பணியாளர் ஒருவர் தெரிவித்தார். தெற்கு அபிவிருத்தியை போன்று வடக்கிலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தமது வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வடபகுதி பாடசாலை மாணவர்கள் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் மேற்கொண்டிருந்த கல்வி சுற்றுலாவின் போது இன்று அலரி மாளிகை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்தனர். ජනාධිපතිතුමාට උපවනවා. ජනාධිපතිතුමාම සෑහෙන සංවර්ධන ඔක්කොම ප්‍රශ්නවල ඔක්කොම නැතිලා ගියා. ඒ විතරක් නෙමෙයි අපේ රට දැන් එළියින රට වගේ ගොඩක් ලස්සන වෙලා ඒ විතරක් නෙමෙයි දැන් යාපනයේ පැත්තේ සෑහෙන සංවර්ධන වැඩි වැඩියෙන් එනවා. බොහොම ස්තුතියි කියලා කියනවා. English. We are very happy to see you here. We are happy to live in a peaceful country. You have given us a happy, free and pleasant country for us. We want you to be a good leader for us. Our school want your support always. Please visit our school when you come to Vietnam. வேலைப்பளுமிக்க வேளையிலும் ஜனாதிபதி இந்த மாணவர்களை சந்திக்க தவறவில்லை. மாணவர்களுடன் உரையாடிய ஜனாதிபதி அவர்களது நலன்களை கேட்டறிந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த மாணவர்கள் வடக்கின் அபிவிருத்திக்கும் தமது வாழ்வில் ஒளியை ஏற்படுத்தியதற்கும் ஜனாதிபதிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். சுதந்திரமான நாட்டிற்குள் இன்று தெற்கு மாணவர்களைப் போன்று வடக்கு மாணவர்களும் சந்தோஷத்துடன் வாழ்வதாக பெருமகிழ்ச்சியுடன் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எத்தகைய பலனையும் கருத்தில் கொள்ளாது தமது பிரதேசங்களில் அபிவிருத்தி ஏற்படுத்தி இருப்பதையும் அவர்கள் வரவேற்றுள்ளனர். தற்போது நாட்டில் தம்மால் சுதந்திரமாக பயணிப்பதற்கு தங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதையிட்டு மகிழ்ச்சி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனைத்து வளங்களிலும் ஆக கூடுதலான பயன்களை பெற்று உயர்கல்வியை கற்று பிறந்த நாட்டிற்கான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மாணவர்களை கேட்டுக் கொண்டார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் சுமார் 900 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். எல்ஜிடியினரின் நடவடிக்கையினால் இந்த பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டன. பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் பாடசாலையை மீண்டும் கட்டியெழுப்பி கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டது. மஹிந்தோதய விஞ்ஞான கூடமும் இந்த பாடசாலைக்கு கிடைத்துள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ருகுணு கதிர்காம உற்சவம் ஆரம்பமாகியுள்ளது. முதலாவது பெரஹரவின் வீதி உலா நேற்றிரவு இடம்பெற்றது.
வள்ளியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற வழிபாடுகளுக்கு பின் பெரகர வீதி உலா ஆரம்பமானது. தீ மிதிப்பு நிகழ்வு எதிர்வரும் 18ஆம் தேதி இடம்பெற உள்ளது. 20ஆம் தேதி இரவு இறுதி பெரகரா இடம்பெறும். இதனைத் தொடர்ந்து மறுநாள் அதிகாலை மாணிக்க கங்கையில் தீர்த்த உற்சவம் நடைபெறும். புனித பூமிக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக பஸ்நாயக்க நிலைமை ஷஹீந்திர ராஜபக்ஷ தெரிவித்தார். அவிசாவளை குடாகம ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த உற்சவம் சிறப்பான முறையில் இடம்பெற்றது. புவக்பிடியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பால்குட பவனி குடாகம அம்மன் ஆலயத்தை சென்றடைந்தது. அங்கு பாலாபிஷேக நிகழ்வு சிறப்பான முறையில் இடம்பெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அம்மன் ஆலய தேர் உற்சவத்தில் பெரும் எண்ணிக்கையான தமிழ் சிங்கள மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் உண்மையிலே காலை இல்லாமல் பக்தியோடு கலந்து கொண்டிருப்பீர்கள். திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் 14ஆம் நாள் உத்தியோகஸ்தர் திருவிழா அண்மையில் நடைபெற்றது. பாரம்பரியமாக இடம்பெறும் பட்டி எடுத்தல் ஊர்வலம் பிரதேச செயலாளர் எம் கோபாலரத்னம் தலைமையில் மங்கள இசையுடனும் காவடி நடனத்துடனும் பிரதேச செயலகத்தில் ஆரம்பித்து ஆலயத்தை வந்தடைந்தது. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கே விமலநாதன் தலைமையில் உயர் அதிகாரிகளும் பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டனர். சிவஸ்ரீ சண்முக மகேஸ்வர குருக்கள் கிரியைகளை நடத்தி வைத்தார். நளின் பண்டார குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இவர் பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி முன்னிலையில் இன்று பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். தாஸ்ரீ ஜெயசேகர ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஏற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். உடுப்பத்தாவ தமானந்த வித்தியாலயத்திலும் குளியாப்பட்டி மத்திய மகா வித்தியாலயத்திலும் கல்வி கற்ற நளின் பண்டார ஆசிரியர் ஆவார். இவர் 2010ஆம் ஆண்டில் முதன்முறையாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். இவர் பெற்ற விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை 29,663 ஆகும். நளின் பண்டார ஐக்கிய தேசிய கட்சி பட்டியலில் 6வது இடத்தில் இடம்பெற்றிருந்தார். தாஸ்ரீ ஜெயசேகரவிற்கு பின்னர் ஆக கூடுதலான விருப்பு வாக்குகளை பெற்றதற்கு அமைய நளின் பண்டார பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2014 தேசத்துக்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சி வேலை திட்டத்தை முன்னிட்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குருநாகல், கேகாலை, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடமாடும் சேவைகள் மூலம் பெரும் நன்மைகள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரி வளவில் புதிய நிர்வாக கட்டிட தொகுதி நிர்மாணிக்கப்படுகிறது. இதற்கு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கட்டிட தொகுதிக்கான அடிக்கல் நேற்று நாட்டப்பட்டது. அமைச்சர் ரஞ்சித் சேம்லாபிட்டிய இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்வி கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் மோகன்லால் கிரியரு, வடமேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் அதுல விஜயசிங்க உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். கேகாலை மாவட்டத்தில் தேசத்திற்கு மகுடத்தை முன்னிட்டு 203 நடமாடும் சேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. 13,500 பேர் இதன் மூலம் விரைவான சேவைகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். அமைச்சர் பசில் ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டுள்ள நடமாடும் சேவை தொடர்பான மதிப்பீடு சபரகமுவ மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத்தின் பங்களிப்புடன் கேகாலை சுகாதார சேவை அலுவலகத்தில் நடைபெற்றது. பிங்கிரிய பிரதேச செயலாளர் பிரதேசத்தில் உள்ள 52 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் நடமாடும் சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 11வது நடமாடும் சேவை பிங்கிரிய முருகண்டிய கிராமத்திற்காக நடத்தப்பட்டது. சுகாதார சிகிச்சைகளும் இதில் இடம்பெற்றன. 197 குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை அடைந்தன. சிலருக்கு மூக்கு கண்ணாடிகளும் வழங்கப்பட்டன. பிங்கிரிய பிரதேச செயலாளர் MD சோமரத்ன உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். புத்தளம் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையிலிருந்து இளைஞர்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் பற்றி விளக்கம் அளிக்கும் செயலமர்வு ஒன்று மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது.
போதைப்பொருள் பாவனையிலிருந்து இளைஞர்களை பாதுகாப்பதன் அவசியம் பற்றி இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. புத்தளம் மாவட்டத்தில் வருடம் ஒன்றிற்கு 600 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள், மதுபானம், சிகரெட் என்பன விற்பனை செய்யப்படுவதாக அங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமேல் மாகாண போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி திருமதி நவரத்ன, புத்தளம் மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் திருமதி சந்தநாயக்க உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஹவாயில் உள்ள சப்பரோ டெலிஸ்கோப் நிறுவனமும் சர்வதேச ஆய்வாளர் குழு ஒன்றும் இணைந்து ராட்சத கோள் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். இது பல்வேறு சந்தர்ப்பங்களில் நட்சத்திரத்தையும் பார்க்க சிறிய அளவை கொண்டதாக காணப்பட்டுள்ளது. சூரிய ஒளிக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டு இது அடையாளம் காணப்பட்டுள்ளது. வியாழனின் எடையை பார்க்கில் 4 மடங்கு எடையை கொண்டதென மதிப்பிடப்பட்டுள்ளது. எம்மிடம் உள்ள கேமராக்கள் மூலம் இதனை அவதானித்த போது மிகவும் கருநீல நிறத்தை கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த புகைப்படத்தின் மூலம் இந்த ராட்சத கோளுக்கு அருகாமையில் சிறிய நட்சத்திரங்கள் சுற்றி இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சம்பிரதாய நட்சத்திர கோள்களிலும் பார்க்க இதன் வடிவம் முற்றிலும் மாறுபட்டதாக காணப்படுகின்றது. இக்குழுவில் இடம்பெற்றுள்ள மார்கோஸ் ஜான்சன் என்பவர் தெரிவித்துள்ளார். சப்பரோ டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் தொடர்பான தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. ஹவாயில் செயற்பட்டு வரும் இந்த நிலையம் இந்த கண்டுபிடிப்புக்கான திட்டத்தை 2009ஆம் ஆண்டில் ஆரம்பித்தது. 5 வருடங்களாக தொடர்ச்சியாக இத்திட்டத்திற்கான நடவடிக்கை இடம்பெற்று வந்தது. இனி விளையாட்டுச் செய்தி ஒன்று. தெற்காசிய மேசைப்பந்து போட்டியில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான நிகழ்வு விளையாட்டுத்துறை அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த போட்டி இந்தியாவின் புதுடில்லியில் நடைபெற்றது. இலங்கை வீர வீராங்கனைகள் 7 வெள்ளிப் பதக்கங்களையும் 7 வெண்கலப் பதக்கங்களையும் வெற்றி கொண்டனர். 64 வீரர்கள் இதில் பங்கு பெற்றினார்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமகே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ආධුනික කණ්ඩායම් තරග පිරිමි ඉරිදි පදකම දිනුම් උදය රණසිංහ නායක, ප්‍රසාද් සිල්වා, சுகுண வருஷவிதான. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஏற்பாட்டில் இஸ்லாமிய நாடுகளின் ராஜதந்திரிகளுக்காக ஜனாதிபதி மாளிகையில் இஃப்தார் நிகழ்வு. எல்டிடி பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்கப்பட்ட வடபகுதி மக்களுக்கு ஜனநாயகத்தின் பலன்களை உரிமையாக்குவதே அரசின் நோக்கமாகும் என்று அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. இம்முறை மாகாண சபை தேர்தல்களை தமிழ் பேசும் மக்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கம் தெரிவிப்பு. பொதுநலவாய் ஒன்றிய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு அமைய நடைபெறவுள்ள வர்த்தக மாநாட்டின் மூலம் சிறிய நடுத்தர வர்த்தகர்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு கூடிய கவனம். யாழ் தீவக கல்வி வலயத்துக்குட்பட்ட வறிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு புலமை பரிசல். பாகிஸ்தான் படை வீரரின் இறுதிச் சடங்கில் தற்கொலை குண்டு தாக்குதல், 29 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.